ஓகே. ஸோ, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸோ எல்லாருக்குமே இந்த டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏஐ வரப்போது, ஏஐ டேக் ஓவர் பண்ண போது, எல்லாருக்கும் வேலை எங்க போப்போது? அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி அட் த சேம் டைம் நல்லா திங்க் பண்றவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, எந்த சைடு நம்ம போனா நம்ம சேஃபா இருப்போம்? அப்புறம் என்ன நாலேட்ஜ் இருந்தா நம்ம வந்து சர்வைவ் ஆவோம்? எந்த நாலேட்ஜ் இருந்தா நம்ம த்ரைவ் பண்ணுவோம்? ஸோ இந்த மைண்ட் செட்டில் இருக்கிற பீப்புளுக்காகவே ஒரு வீடியோ நான் பண்ணணுன்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அவங்களுக்காக தான் இது. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, ஒரு பேசிக்கா ஒரு ப்ராடக்ட் கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது? யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்க? எங்கெல்லாம் வேலை இருக்கு? எங்கெல்லாம் வேலை இல்ல? எங்கெல்லாம் வேலை ஈஸியா ரீப்ளேஸ் பண்ண முடியும்? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ, அ இனிஷியலா பார்த்தீங்கன்னா, எந்த ப்ராடக்ட் வேணா எடுத்துக்கோங்களேன். நீங்க ஒரு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம வந்து Google மேப்ஸ் எடுத்துப்போம். ஸோ Google மேப்ஸ்க்கு யாரெல்லாம் தேவைன்னா, ஆப்வியஸ்லி ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ஸ் தேவை, பேக் எண்ட் டெவலப்பர்ஸ் தேவை. ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ஸில் மொபைல் டெவலப்பர்ஸ் தேவை, வெப் டெவலப்பர்ஸ் தேவை. பேக் எண்ட் டெவலப்பர்ஸில் நமக்கு வந்து டிவி பீப்பிள் தேவை. பேக் எண்டில் நல்லா ஸ்கிரிப்ட் பண்ண தெரிஞ்சவங்க தேவை. பேக் எண்ட் இன்ஜினியரிங் பண்ண தெரிஞ்சவங்க தேவை. அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் நமக்கு அதை தாண்டி நமக்கு டேட்டா பீப்புளும் தேவை. என்ன மாதிரி டேட்டானா, ஸோ ஒரு லொக்கேஷன் டேட்டாவை வந்து ஒரு பார்ஸ் பண்ணி அப்புறம் கண்டுபிடிச்சி அதை டிபியில் புஷ் பண்ணுறதுக்கு சில ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு சில ஸ்கிரிப்டிங் தேவை. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் தேவை. இந்த மேப்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, எந்த எந்த ஃபீச்சர் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, எந்த ஃபீச்சர் வந்து பீப்புளுக்கு பிடிக்குது, எந்த ஃபீச்சர் பிடிக்கல அப்படிங்கிறதுக்கு சில ரிப்போர்ட்டிங் தேவை. அந்த ரிப்போர்ட்டிங்க்கு டிபிலேருந்து டேட்டாவை புல் பண்ணி நம்ம ரிப்போர்ட்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ் தேவை. ஸோ இந்த மாதிரி ஓவராலாக ஒரு சின்ன ஆப்பாக இருந்தாலும் ஒரு பெரிய ஆப்பாக இருந்தாலும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் தேவை. ஸோ அந்த செட் ஆஃப் பீப்புளில் 4-5 விஷயமா செக்ரிகேட் பண்ணலாம். ஸோ என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் இன்ஜினியர்ஸ். ஆப்வியஸ்லி கண்டிப்பாக டெஸ்ட் இன்ஜினியர்ஸ் இல்லாமல் ரன் பண்ண முடியாது எந்த ஆப்பையுமே. ஸோ டெஸ்ட் இன்ஜினியர்ஸ் கரண்ட் மார்க்கெட்டில் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா, ஸோ இன்னமும் மேனுவல் இஎன்வி டெஸ்டிங் இல்லாமல் வாய்ப்பே இல்லை. ஸோ ப்ராடில் லான்ச் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி ப்ராடை லாகின் பண்ணி டெஸ்ட் பண்ண வேண்டியது தேவை. அப்புறம் இஎன்வினா டெவ் என்வரன்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேஜ் என்வரன்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய என்வரன்மெண்ட்ஸ்லையும் லாகின் பண்ணி டெஸ்ட் பண்ண வேண்டியது ஒரு அவசியமான விஷயம் தான். ஸோ மேனுவல் டெஸ்டிங் என்ன தான் ஏஐ அப்படி இப்படின்னு சொன்னாலும் மேனுவல் டெஸ்டிங் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது, தேவைப்பட தான் செய்யுது. ஏன்னா எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ண முடியாது. அதுதான் இங்கே. ஏன்னா புது ஃபீச்சர் இருக்குது. அந்த புது ஃபீச்சரை வந்து டெஸ்ட் கேஸ் புதுசாக எழுதினாலும் அதை வந்து ஃபஸ்ட் மேனுவலி டெஸ்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ என்ன தான் மேனுவல் டெஸ்டிங் இன்னும் போகல. ஆல்சோ மேஜர் ஆஃப் பீப்புள் எங்கே மூவ் ஆகுறாங்கன்னா, விச் இஸ் திஸ் பிளே ரைட் திங். ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் லேட்டர் லைக் இனிஷியலி பப்பட்டீர்னு ஒரு கம்பெனி பில்ட் பண்ணாங்க. லேட்டராக மைக்ரோசாஃப்ட் அதை புல் இன் பண்ணி இன்னும் பெட்டராக மாற்றிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது டெஸ்ட் டூலே கிடையாது. இனிஷியலாக அது ஒரு சிமுலேஷன் டூலாக இருந்துச்சு. ஸோ லேட்டர் இதை டெஸ்ட் டூலாக கன்வெர்ட் பண்ணி இப்போ பெரிய டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்காகவே மாறிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இட்ஸ் ஆல் அபவுட் திஸ் டெஸ்ட் இன்ஜினியர்ஸ். ஸோ டெவ் இன்ஜினியர்ஸ், ஃப்ரண்ட் பேக் அண்ட் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும். டேட்டா இன்ஜினியர்ஸ் இங்கே டேட்டா இன்ஜினியர்ஸ் நான் ஏன் போட்டேன்னா, இங்கே டெவ்லையும் சில பேர் டேட்டா இன்ஜினியர் ஒரு பார்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அனலிட்டிக்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அதனால் இங்கே உள்ள போட்டேன். ஆனால் டேட்டா இன்ஜினியர்ஸ் இஸ் ஆப்வியஸ்லி அ செப்பரேட் குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே மோஸ்ட்லி 3 செட்ஸ் தான் இருக்கும். ஒன்று வந்து obviously full stack which includes UI and backend engineers and also SQL developers எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து ஏஐ இன்ஜினியர்ஸ். ஸோ எல்லாருமே இங்கே கன்ஃபியூஸ் பண்ணுறது என்னென்னா, ஏஐ இன்ஜினியர்ஸ் வேறு, டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் வேறு. ஏஐ இன்ஜினியர்ஸ் ஆர் பீப்புள் ஹூ யூசஸ் ஏஐ. ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் ஏஐ இன்ஜினியர்ஸ். டேட்டா சயின்ஸ் பீப்புள் தான் ஆக்சுவலி ரிசர்ச் பண்ணுறாங்க. ஏஐயில் ரிசர்ச் பண்ணி அதை எப்படி எல்எம்ஸ் பில்ட் பண்ணுறது, எப்படி நியூரல் நெட்ஒர்க்ஸ் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒர்க் பண்ணுறவங்க தான் டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர்ஸ். ஸோ இந்த ஃபீல்டு வந்து இந்தியாவில் மோஸ்ட்லி ரொம்ப கம்மியான டீம்ஸ் தான் இருக்குது. அண்ட் இதில் பெஸ்ட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு கம்பெனி, லைக் ஐ forgot his name is some, come on man, AI companies, USA, இந்தியன் ஃபவுண்டர். இவர் நம்ம தமிழர் தான். இவர் நம்ம நியானா கோபிநாத்தோட ஒரு ஷோவில் கூட வந்தார். எஸ், இட்ஸ் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். திஸ் guy, he has a company called Perplexity. Just forgot that. ஸோ இந்த பர்ப்ளெக்சிட்டி மாதிரியான கம்பெனிஸ்லாம் இட்ஸ் டோட்டலி டேட்டா சயின்ஸ் கம்பெனிஸ். இது வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்த ஒரு கம்பெனி, ஒரு நல்ல கம்பெனியும் கூட. ஸோ இந்த மாதிரி பார்ட்டில் இருக்கவங்க தான் டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர்ஸ். வேறஸ் திஸ் ஏஐ இன்ஜினியர்ஸ் ஆர் பீப்புள் ஹூ இவங்க கண்டுபிடிச்சதை யூஸ் பண்ணி ஒரு ரெவன்யூ மேக்கிங் ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த டெவலப்ஸ், பேக் அண்ட் இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு ரெவன்யூ மேக்கிங் ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுறது தான் இவங்க வேலை. இவங்களோட வேலை பிஸ்னஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறது தான்.
வேறஸ் திஸ் டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர்ஸோட வேலை வந்து இட்ஸ் மோர் ஆஃப் ரிசர்ச் ப்ளஸ் கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்னஸ். ஸோ பெட்ராக் மாதிரியான டீம், அமேசானில் இருக்கிற பெட்ராக் மாதிரியான டீம்ஸ்லாம் வந்து இட் ஹேவ் போத், யூ சப்போர்ட் பிஸ்னஸ் அண்ட் ரிசர்ச்சும் இருக்கும் அங்கே ஆப்வியஸ்லி. ஸோ இங்கே வந்து இப்போது இந்த டெவ்ஸ் அண்ட் டெஸ்ட் ஆர் லைக் வெரி வெரி காமன் அக்ராஸ் ஆல் கம்பெனிஸ். ஆனால் இந்த மாதிரி சில டீம்ஸ்லாம் பெரிய பெரிய கம்பெனியில் இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேட்டா இன்ஜினியரிங் டூல்ஸ் எடுத்துப்போமே. ஸோ இங்கே வந்து ஸ்னோஃப்ளேக், டேட்டா பிரிக்ஸு, பைத்தன் ஸ்கிரிப்டிங்லாம் ரொம்ப பேசிக்கான சில நெசசிட்டிஸ் இந்த ஒரு ரோலில். ஸோ இவங்களோட மேஜரான ஒர்க் எப்படி இருக்குன்னா, நோட் புக்ஸ் அப்படியே டிப்ளாய் பண்ணுவாங்க. பைத்தன் ஜூபிட்டர் நோட் புக்ஸ்னு ஃபேமஸான ஒரு 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 டைப் ஆஃப் ரைட்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. ஸோ இவங்க அப்படியே நோட் புக்கே டிப்ளாய் பண்ணி எப்போல்லாம் வேணுமோ க்ரான் மாதிரி ரன் பண்ணி ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, இல்லைனா வந்து டேட்டா வந்து ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு புஷ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான ஒர்க்கில் மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து டேட்டா இன்ஜினியரிங் பீப்புள், கோர் டேட்டா இன்ஜினியரிங் பீப்புள். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது டெவாப்ஸ். ஆப்வியஸ்லி இதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீம் தான். ஸோ இங்கே வந்து ஜென்கின்ஸ், ஆன்சிபிள், டாக்கர், குபர்னெட்டிஸ், டெராஃபிக்லாம் எல்லாம் ரொம்ப காமனான ஒரு டூல்ஸ் இங்கே. ஸோ மோஸ்ட்லி இங்கே கோடுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த டெவாப்ஸில். ஆனால் இங்கேயுமே கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், பிஸ்னஸ்க்கு தேவையாக இருக்கட்டும், இங்கேயும் ரொம்ப ரொம்ப நீடான ஒரு பீப்புள் தான் இந்த டெவாப்ஸ் பீப்புள். கண்டிப்பாக இவங்க இல்லாமல் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் எனிமோர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரா மெயின்டெனர்ஸ் இருப்பாங்க, இன்ஃப்ரா ஸ்கிரிப்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இன்ஃப்ரா மெயின்டெனர்ஸ் வந்து மோஸ்ட்லி குபர்னெட்டிஸ் பாட் பில்ட் பண்ணுறவங்க அவங்களா இருப்பாங்க. ஸோ இன்ஃப்ரா ஸ்கிரிப்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி ஜென்கின்ஸ் ஆர் ஆன்சிபிள், டெராஃபார்ம் யூஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் ரைட் கோட், பட் நாட் லைக் ஒரு பெரிய ஃப்ரேம் ஒர்க்காக இருக்காது அது. இன்ஸ்டெட் ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும், அந்த மாதிரியான சில பேசிக்ஸில் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்காது. ஸோ இங்கே இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே நிறைய திங்க் பண்ண வேண்டியது இருக்கும். லைக் எந்த சிஸ்டம் போட்டால் நல்லாயிருக்கும், எந்த ஆர்கிடெக்சர் பெட்டராக யோசிக்க முடியும், அப்புறம் வந்து எந்த ஒரு எவ்வளோ நோட்ஸ் வேணும், அந்த மாதிரி சில விஷயம்லாம் இங்கே 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 இருக்கிற பீப்புளுக்கு தெரியும். ஸோ ஆனால் இப்போ வந்து கம்மிங் டு த பாயிண்ட் வேர் எங்கே ஒர்க் கம்மியாக இருக்க போகுது, எங்கே அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஏன்னா இங்கே வந்து இங்கே இருக்கிற எல்லா டீமுமே இங்கே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் என்ன ஆகும் அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு இன்டர்செக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி ஒரு இன்டர்செக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தே மைட் பி கால்ட் அஸ் நியூ டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் கால்டு டெவ்டி இன்ஜினியர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு புது செட் ஆஃப் பீப்புள் எவால்வ் ஆகலாம். ஸோ ஆல்சோ டெஸ்ட் இன்ஜினியர்ஸும் டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸும் மர்ஜ் ஆகி ஒரு புது இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் டெவலப் ஆகலாம். ஆர் ஆல்ரெடி இருக்கிற கம்பெனிஸும் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ டெஸ்ட் இன்ஜினியர்ஸ் ஏன் நம்ம QA இன்ஜினியர்ஸ் வைக்கணும், அவங்க வந்து இன்ஜினியர்ஸ்னே மாற்றிப்போம். ஸோ லெட் தெம் டேக் கேர் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆர் லெட் தெம் டேக் கேர் ஆஃப் திஸ் DE டூல்ஸ், லெட் தெம் டேக் கேர் ஆஃப் ஸ்கிரிப்டிங். அந்த மாதிரியான டேர்ம்ஸில் தான் இப்போ கரண்ட்லி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் ட்ரைங் டு ஜாயின் டிஃப்ரெண்ட் ஒர்க் கல்ச்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள். அதை கொண்டு வந்து ஒரு சிங்கிள் ஒர்க் கல்ச்சராக பில்ட் பண்ண பார்க்குது. ஸோ அதுதான் மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ நடக்குது. ஸோ இப்போதைக்கு உண்மையாகவே ஹைரிங்லாம் ஸ்டாப் ஆகுதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் ஆகலை, நல்லா தான் போயிட்டுருக்கு. இந்தியாவில் இட்ஸ் ஆக்சுவலி நாட் வெரி பேட் ஆஸ் பிஃபோர். ஆனால் ஃப்ரெஷரோட கன்சிடரேஷனில் இட்ஸ் வெரி பேட். ஏன்னா இப்போ எல்லாரோட மைண்ட் செட்டுமே எப்படி ஆகிடுச்சுன்னா, ஒரு ஃப்ரெஷரை கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணி ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை யாருக்குமே. ஸோ ஃப்ரெஷரோட ஹைரிங் நிறைய கட் ஆகிட்டே வருது. ஆனால் when your experience like 2 years 3 years experience or உங்களுக்கு வந்து ஃப்ரெஷராகவே இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்குது, இங்கே வந்து கோர் இன்ஜினியரிங் நாலேஜ் இருக்குது, க்ளவுட் நாலேஜ் இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னா அவங்களுக்காகவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தான் இருக்குது. பட் பேசிக்கலி என்ன ஆகும்னா, ஃப்ரெஷர்ஸ் வந்து ஒரு இனிஷியலாக ஒரு ஸ்டார்ட் அப் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் அப்லேருந்து கொஞ்சம் பெரிய கம்பெனி போக வேண்டியதாக இருக்கும், அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் பெரிய கம்பெனி, அந்த மாதிரி மூவ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி அப்படி தான் நடக்குது. நானுமே அப்படி தான். ஸோ இனிஷியலி ஒரு ஸ்டார்ட் அப்பில் தான் ஒர்க் பண்ணேன். அது ரொம்ப சின்ன ஸ்டார்ட் அப், 10 பேர் இருக்கிற ஸ்டார்ட் அப் தான். ஸோ அங்கே நிறைய ஒர்க் கற்றுக்கிட்டேன். பட் அங்கே என்னால் ஸ்கேல் கற்றுக்க முடியல. ஸோ அங்கே வந்து கடைசி வரைக்குமே நாங்கள் ஒரு 900 யூசர்ஸ் அண்ட் ஒரு 100K எண்ட் யூசர்ஸ் இவ்வளோக்கு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அங்கேருந்து நான் பெரிய பெரிய கம்பெனி மூவ் ஆகும்போது நானும் அட் ஒன் ஸ்டேஜ் இன் லைஃப் நான் வந்து ஒரு பார்ட் ஆஃப் டெவாப்ஸில் ஒர்க் பண்ணேன். அது வந்து இட் இன்வால்வ் மோர் ஜென்கின்ஸ் அண்ட் க்ரூவி ஸ்கிரிப்டிங், அந்த மாதிரி ஒர்க்லாம் இன்வால்வ் ஆச்சு. பைத்தன் ஸ்கிரிப்டிங் இன்வால்வ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்லலாம் இன்னும் இந்த ஜென்கின்ஸாக இருக்கட்டும், ஸ்கிரிப்டிங்காக இருக்கட்டும், க்ரூவி ஸ்கிரிப்டிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி. ஸோ நான் கோர் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், இந்த மெடிசன் பேஸ்ட் கம்பெனிஸ், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்லாம் இன்னும் இந்த மாதிரி ஒரு ரோல் நிறையா இருக்குது. அது வந்து இட்ஸ் லைக் அன் இன்டர்செக்ஷன் பிட்வீன் டெவ் அண்ட் டெவாப்ஸ். ஸோ இவங்க 2 பேருக்கு இன்டர்செக்ஷன் போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரோல் அது. ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். லைக் ஜாப் செக்யூரிட்டியும் கொஞ்சம் அதிகம் அங்கே.
ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் ஜாப்ஸ் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்து நான் ஓகே. ஆனா அங்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, உங்க பே பேக்கேஜ் ரொம்ப அதிகமா இருக்காது. ஏன்னா அது வந்து மார்க்கெட்டுமே சின்ன மார்க்கெட் கேப். ஸோ மார்க்கெட் கேப் சின்னதா இருக்கிறதுனால ரெவென்யூவும் கம்மியா இருக்கும். ரெவென்யூ கம்மியா இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி சேலரியும் கம்மியா இருக்கும். ஸோ அதனால அந்த குரூப் ஆஃப் பீப்பிள்க்கு பெரிய சேலரி இருக்காது. ஆனா இட்ஸ் ஈவன் அ குட் சேலரி இன் சிட்டீஸ் ஆக்சுவலி. ஸோ நீங்க அதுக்கப்புறம் நான் ஒரு அப்புறம் நான் பெரிய ஸ்கேல் பண்ற கம்பெனிஸ்க்கு மூவ் ஆரம்பிச்சேன். ஸோ எப்ப நான் ஸ்கேல் பண்ற கம்பெனிஸ்க்கு மூவ் ஆரம்பிச்சேனோ, அப்பதான் வந்து இவங்க எப்படி வந்து ஒரு 300K எண்ட் யூசர்ஸ், 900K எண்ட் யூசர்ஸ், 10 மில்லியன் எண்ட் யூசர்ஸ்லாம் எப்படி ஸ்கேல் பண்றாங்க? எப்படி வந்து டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ்ல அவங்களோட சர்வர்ஸை வச்சு அந்த அந்த ஈச் இண்டிவிஜுவல் கண்ட்ரிஸ் ஹேண்டில் பண்றாங்க. அப்புறம் ஈச் இண்டிவிஜுவல் கண்ட்ரீஸ்க்கு நிறைய பாலிசி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூகேல வந்து யூ கேனாட் டைரக்ட்லி யூஸ் லாட் ஆஃப் ஏஐ மாடல்ஸ். அங்கே வந்து உங்களை ஈஸியாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க? ஸோ இந்த ஸ்கேல்லாம் வந்து நான் ஒரு பெரிய கம்பெனிலாம் கற்றுக்கிட்டேன். ஸோ நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லலாம், லைக் இந்த மாதிரி கார்பரேட்டில் வந்து நிறையா கற்றுக்க முடியாது, இவங்க ஒரு ஸ்டார்ட் அப்பில் நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னால் தட்ஸ் லை ஆக்சுவலி. ஸோ ஸ்டார்ட் அப்பில் யூ கேன் லேர்ன் பேசிக்ஸ் ஆஃப் கோடிங் வெல் அண்ட் ஹவு யூ அரேஞ்ச் யுவர் ஃபோல்டர்ஸ் அண்ட் கோட் ஸ்ட்ரக்சர்ஸ். அதெல்லாம் மேபி ஒரு நல்ல ஆப்ஷனாக கற்றுக்கலாம். பட் இஃப் யூ வாண்ட் டு மூவ் டு ஸ்கேல், நீங்கள் வந்து நிறையா யூசர்ஸை கற்றுக்கணும், நிறைய யூசர்ஸை வச்சு பில்ட் பண்ணணும், நிறைய யூசர்ஸ் வச்சு ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணணும்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. நீங்கள் வந்து ஒரு பிக் கார்பரேட்டுக்கு மூவ் ஆகி தான் ஆகணும். ஸோ அங்கே மூவ் ஆகிட்டு உங்களுக்கு இன்னொன்று ஒர்க் ப்ரெஷருமே ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு ஸ்டார்ட் அப்ஸ். ஆப்வியஸ்லி ஒரு பிக் கார்பரேட்டில் கம்மியாக இருக்கும். ஏன்னா பிக் கார்பரேட்டால் நிறைய பேர் ஹையர் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்பில் வந்து ஒரு எக்ஸ் ஒர்க் இருக்குன்னா அந்த எக்ஸ் ஒர்க்குக்கு ஆப்வியஸ்லி வந்து X/10 பீப்புள் தான் இருப்பாங்க. ஸோ 10 டைம்ஸ் ஒர்க் லோட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேறஸ் ஒரு கார்பரேட்டில் எக்ஸ் ஒர்க்குக்கு எக்ஸ் பீப்புள் ஹையர் பண்ண முடியும். ஸோ வந்து 1 டைம் ஒர்க் லோடில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அதனால ஆப்வியஸ்லி ஒர்க் ப்ரெஷரும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஆல்சோ நிறையா கற்றுக்கலாம். ஆனால் ஸ்லோவாக தான் கற்றுக்க முடியும். தட்ஸ் ஆப்வியஸ்லி த கேஸ். ஸோ நீங்கள் வந்து கார்பரேட்டில் வந்து 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நல்லா கற்றுக்கலாம். ஸோ இதுதான் நான் மீன் பண்ண வந்தேன். ஸோ ஏஐன்னு சொல்லி பயப்படுறதை விட்டுட்டு ஆப்வியஸ்லி நீங்கள் எந்த சைடு மூவ் ஆகணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த சைடு மூவ் ஆகிறது தான் ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஆல்சோ நீங்கள் எந்த பாத் சூஸ் பண்ணாலுமே இட்ஸ் சேஞ்சபிள். அவ்வளோ டஃப்பான ஒரு விஷயம் கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் டெஸ்ட் இன்ஜினியர்ஸாக இப்போ டெஸ்ட் இன்ஜினியராக இருக்கீங்க. ஆப்வியஸ் இட்ஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல். நீங்கள் வந்து கொஞ்சம் டெவாப்ஸ் படித்து அதோட இன்டர்செக்ஷன் ரோல்ஸ்க்கு போகலாம். இல்லை ப்ளே ரைட் படித்து there is some different role called as web scraping. ஸோ வெப் ஸ்க்ரேப்பிங் டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ்க்கு போகலாம். ஆர் நீங்கள் வந்து உங்களுக்கு டெவாப்ஸ் தான் தெரியும்னா டெவாப்ஸில் மட்டும் ஸ்கிரிப்டிங் மட்டும் படிச்சுட்டு டெவாப்ஸ் ரோல்ஸ்க்கு போகலாம். ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அப் டு யூ டு டிசைட். நீங்கள் ஒரு ரோட் மேப் எடுத்து எனக்கு வந்து ஒரு நல்ல டூல்னு நான் கன்சிடர் பண்ணுறது வந்து இந்த roadmap.sh தான். ஸோ இந்த roadmap.shல வந்து என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்குது, அந்த ரோல்ஸில் என்னெல்லாம் படிப்பாங்க, அந்த ரோல்ஸ்க்கு என்னெல்லாம் படிக்கணுங்கிறத வந்து பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதை கோத்ரூ பண்ணால் உங்களுக்கு பெட்டரான ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சில டூல் எடுத்து என்னெல்லாம் பில்ட் பண்ணுமோ நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பில்ட் பண்ணி நீங்களே கற்றுக்கலாம் ஆக்சுவலி. ஸோ கற்றுக்கிட்டு நீங்களே ஆப்வியஸ்லி ரோல்ஸ்க்கும் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் குயிக்காக. ஆல்சோ அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி இட்ஸ் கோயிங் டு டேக் டைம். கண்டிப்பாக எடுத்தோன்னே கிடைக்காது. 3 months வெயிட் பண்ணணும், பேஷன்ஸ் தேவை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பாக போயிடலாம். அவ்வளோ காம்படிட்டிவாக இல்லை. கொஞ்சம் நல்லா கோட் அடிக்க ஆரம்பித்தாலே ஈஸியாக போயிடலாம். ஏன்னா இப்போ வந்து நிறையா ஃப்ரெஷர்ஸ் வந்து ரொம்ப ஏஐ டிபெண்ட்டாக இருக்காங்க. விச் இஸ் நாட் வெரி குட் ஃபார் பிக் ஷார்ட் கம்பெனிஸ். அவங்களுக்கு வந்து அது பிடிக்கல. ஏன்னா அவங்களோட அவங்க கன்வென்ஷனல் வே ஆஃப் டேக்கிங் இன்டர்வியூஸில் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டிஎஸ்ஏ இருக்கும், சின்ன சின்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அது அப்புறம் கொஞ்சம் டிசைன் இருக்கும், அதுக்கப்புறம் மேனேஜரல் ரவுண்ட்ஸ் இருக்கும், அப்புறம் பேக்ரவுண்ட் செக்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான காலேஜஸ்லாம் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஆப்வியஸ்லி இன்னும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த காலேஜ் இஷ்யூவை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து யூ ஹேவ் டு கோட் வெல், யூ ஹேவ் நோ அதர் கோ. நீங்கள் அட்லீஸ்ட் லீட் கோடில் ஒரு பெட்டரான ஒரு ஸ்டேஜில் இருக்கணும், டிசைனில் ஒரு பெட்டரான ஸ்டேஜில் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கார்பரேட் கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது, ப்ராடக்ட் கம்பெனிஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் நீங்கள் த வே யூ ஸ்பீக் அதை வச்சு அவங்க கண்டிப்பாக யூ ஈஸிலி கெட் ஹையர்ட். ஓகே, ஸோ வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.